எங்கள் கட்சி காங்கிரஸ் இயக்கத்திற்கு வந்து அந்த சீட்டுக்கு குறையாமல் கொடுப்பாங்க. நாங்கள் பலமாக இருக்கோம், பலகீனமாக இல்லை. அது ஸ்டாலினுக்கே தெரியும். அதனால் எங்களுடைய பலமும் திராவிட முன்னேற்ற கழகம் பலமும் இணைந்தால்தான் பெருவாரியான வெற்றி கிடைக்கும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகமும் உறுதியாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழகத்திலிருந்து தான் முதல் குரல், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் குரல் தான் இந்திய பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு குரல் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வந்து அந்த 10 கொடுக்குறதோ இல்லை 10க்கு மேலே கொடுக்குறதுக்கு உறுதியாக இருக்குது. அது என்னென்னா, மிசோராம் என்பது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் எங்கள் மாநிலத்துக்கு வராதுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம் அது, எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான விஷயம். மிசோராம் மாநிலத்துக்கு சேர்த்து பிரதமர் அவர் தானே. இந்த மாநிலத்துக்குள்ளே ஒரு பிரதமரை வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவில் தான். நீங்கள் சனாதனம் என்பது என்ன, ஜாதி அதில் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக சனாதனத்துக்குள்ளே பிராமணர்களை கொண்டாடவே முடியாது. ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு போராடினது வைத்தியநாத ஐயர், சத்தியமூர்த்தி, ராமானுஜர், நீங்கள் பாரதியார். எடப்பாடி மிரட்டினா பயந்துருவக்கூடிய ஆளா சார்? எடப்பாடி அப்படி இல்லையே சார். அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். இன்னைக்கு அவர் வீராசிரமம் பேசுகிற மாதிரி இருக்கார். அவர் எவ்வளோ வீராதி வீரர்னு நமக்கு தெரியும். டேபிளுக்கு அடியில் போய் பதவி வாங்கினது. அதனால் அவர் அவருடைய வீரம் பற்றிலாம் நமக்கு தெரியும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைஞ்சிருப்பவர் தமிழக காங்கிரஸின் மாநில மூத்த துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ தேர்தல் ரொம்பவே நெருங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வியூகங்கள், கூட்டணி குறித்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸின் கூட்டணி வியூகம் தமிழ்நாட்டில் இப்போ எப்படி இருக்க போகுது? எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. பாண்டிச்சேரி உள்பட 40 இடங்களிலும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். சென்ற முறை எங்களுக்கு பாண்டிச்சேரி உள்பட 10 இடங்கள் ஒதுக்கி தந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். இந்த முறை அதே 10 இடங்கள் இல்லை, அதற்கு மேலே 1-2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது சென்ற முறையை விட கூடுதலான இடங்களை பெறுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அதுக்குண்டான பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தேவையை உணர்ந்து அதை ஒதுக்குவாங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த கூட்டணி வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எதிர் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 4 அணிகளாக பிரிந்திருக்கிற காரணத்தினால் எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போ 10 சீட்டு கொடுக்கறதுக்கு என்ன வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? ஏன்னா நிறைய கட்சிக்கு இப்போது புதுசாக பாமக உள்ளே வர மாதிரி ஒரு பேச்சு அடிப்படை தொடங்கி இருக்குது. காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு எழுச்சி பெறுமா? இப்போ 10 சீட் கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அது ஸ்டாலின் யோசிப்பார் இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு வந்துங்க தமிழகத்தில் வந்து காங்கிரஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. காங்கிரஸுக்குன்னு சில வாக்கு சதவீதங்கள் இருக்குது. நீங்கள் 1980ஆம் ஆண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி இழந்து மீண்டும் தேர்தலை சந்திக்கிற நேரம். 76-70 ஆட்சி போயிடுச்சு, 80 மீண்டும் தேர்தல் வருது, ஆட்சியை பிடிக்கிற நேரம். அந்த நேரத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, அன்னை இந்திரா காந்தி வந்து பெருவாரியான மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் உடனடியாக திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் வந்த நேரத்தில் சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். காங்கிரஸ் என்பது மத்தியில் வந்து காங்கிரஸ் வரணும், வெற்றி பெறணும், பிரதமராக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு மக்கள் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. ராகுல் காந்தி மேலே மிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழக மக்கள் என்றைக்குமே நேரு குடும்பத்து, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மேலே அன்பு கொண்டவர்கள். இந்த மண்ணிலே ராஜீவ்காந்தியை பறிகொடுத்த போது அந்த மக்கள் எப்படி வாக்களித்தார்கள், எப்படி துடித்து போனார்கள் என்பது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே வந்து எங்கள் கட்சி காங்கிரஸ் இயக்கத்திற்கு வந்து அந்த சீட்டுக்கு குறையாமல் கொடுப்பாங்க. நாங்கள் பலமாக இருக்கோம், பலகீனமாக இல்லை. அது ஸ்டாலினுக்கே தெரியும். அதனால் எங்களுடைய பலமும் திராவிட முன்னேற்ற கழகம் பலமும் இணைந்தால்தான் பெருவாரியான வெற்றி கிடைக்கும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகமும் உறுதியாக இருக்குது.
அதனால் நாங்கள் பலம் பொருந்திய இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறோம், வாக்கு சதவீதத்தோடு இருக்கோம். அதனால் நாங்கள் பலவீனமாக இல்லை, பலமாக இருப்பதனால் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற சீட்டு கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. இப்போ திமுக வட்டாரத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, காங்கிரஸ் அதிகபட்சம் 6 அல்லது 7 ஒற்றை இலக்கத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கு அடிபட்டு இருக்கு. இப்போ அதுக்கு கம்மியாக அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கூட்டணியில் இருப்பீங்களா, இல்லை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, இருப்பீங்களா இல்லையான்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அவங்க அந்த மாதிரியான திங்கிங்கே போக மாட்டாங்கன்னு நான் உறுதியாக சொல்கிறேன்ல. அப்புறம் எதுக்கு அந்த 6, 7ன்ற சப்ஜெக்ட்டுக்கு அவங்களே போக மாட்டாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே காங்கிரஸை சுமக்கணுமா இன்னுன்ற மாதிரி நேருக்கெல்லாம் போன எலெக்ஷன்லேயே பேசுனாங்க. அது ஒரு பேசுமுறை பெரிய அளவு ஆயிருக்கு. மறுபடியும் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மூத்த தலைவர்கள் கோத்து ஆகாத திமுக. நான் அதை தான் 80 உதாரணம் சொன்னேன். காங்கிரஸோட இணைந்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு தமிழக மக்கள் நினைப்பாங்க. இல்லை, அப்போ இருந்த காங்கிரஸ் பலம் வேற, இப்போ இருக்க காங்கிரஸ் பலம் இல்லை. வேற. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அதே பலத்தோட தமிழ்நாட்டில் இருக்குது. பாத யாத்திரை நடந்த பிறகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குச்சு. காந்தி என்ன வாசகத்தை சொல்லி புறப்பட்டாரோ அந்த வாசகத்தை சொல்லி நாங்கள் அதிகாரத்திற்காக இந்த பாத யாத்திரை நடத்தலை. இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஒரு ஜாதி, ஒரு மதம் என்ற ஒரு கோஷத்தை வைத்து எழுப்பியதை தமிழக மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே தமிழகத்திலேருந்து தான் முதல் குரல், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் குரல் தான் இந்திய பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு குரல் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அந்த 10 கொடுக்குறதோ இல்லை 10க்கு மேலே கொடுக்குறதுலேயே உறுதியாக இருக்கார். அந்த இரட்டை இலக்கு தான் தொடரும், அது கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? இல்லை இல்லை இல்லை. திமுகவில் எங்களால் 6 சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்செஸ்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது எப்படி உங்கள் பயணம் இருக்கும் சார்? அதாவதுங்க, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான விசைப்பரீட்சையில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்காது என்பது எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னன்னாங்க, இன்றைய மத்திய அரசாங்கம் ரொம்ப பலகீனமான ஒரு அரசாங்கமாக இருக்குது, மக்கள் விரோதமாக அரசாங்கமாக இருக்குது, பாசிச ஆட்சியாக இருக்குது. நீங்கள் ஒரு கருத்து சொல்லலாம், 3 மாநிலத்தில் நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு 3 மாநிலத்தில் அவங்க தானே வெற்றி பெற்றிருக்காங்க, பிஜேபி தானே ஜெயிச்சிருக்கு, அப்போ வட இந்தியாவில் அவங்களுக்கு தானே செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நான் முதல்லையே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடும் மத்தியில் ஒரு நிலைப்பாடும் மக்களுக்கு எப்பவுமே அந்த மனநிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 மாநிலத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி முகம்தான் காட்டப்பட்டதுன்னு எல்லா பத்திரிகை ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. தவறு அது. காரணம் என்னென்னா, அங்கே காட்டப்பட்ட முகங்கள் சிவராஜ் சௌகான், ரமன் சிங், வசுந்தராஜ் சிந்தியா தான் காட்டப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் அவங்கள அவங்க நம்மளை விட கொஞ்சம் பலமானவர்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால மோடி அவங்கள காலி பண்ணிவிட்டு வேற ஆளுங்களை முதல் மந்திரியாக கொண்டு வந்துட்டார். ஆனால் அவருடைய முகம்தான் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா வட இந்திய ஊடகங்கள் சொல்லுது. மோடி முகத்துக்காக விழுந்த வாக்கு வங்கி. இங்கே கூட சில பேர் பிஜேபி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க. கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு வரலாறு இங்கே இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு வரலாறு இங்கே நடந்தது. அது என்னென்னா, மிசோராம் என்பது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் எங்கள் மாநிலத்துக்கு வராதுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம் அது, எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான விஷயம். இந்த மிசோராம் மாநிலத்துக்கும் சேர்த்து பிரதமர் அவர் தானே. இந்த மாநிலத்துக்குள்ளே ஒரு பிரதமரை வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவில் தான் இந்த நாட்டினுடைய அவலட்சணம் இன்றைக்கி இருக்குது. விலைவாசி ஏற்றம், மற்ற வேலை வாய்ப்பு, பணமதிப்பு அப்புறம் நடந்த பொருளாதார சரிவுகள், என்றைக்கும் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்து மக்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காம போனது, இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. மரியாதைக்குரிய திரு மோடி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் அளித்தாரோ ஒன்றும் கூட அவர் நிறைவேற்றலை. சும்மா எதையோ சொல்லிகிட்டு இருக்காரு. 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னுவாங்க. பிஜேபிக்காரங்களை கேட்டால் அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. எங்கிட்ட இப்போ ஃபோன்லேயே இருக்குது. அவர் ஹிந்தியில் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாருன்னா, அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஃபாரினில் லட்சக்கணக்கான கோடி பணங்கள் இருக்குது, அதை கொண்டு உங்களுக்கு 15 லட்சம் போடுவேன்னாரு. அங்கே பணமே இல்லைன்றது அவருக்கு தெரியும். அதுவே பொய். 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை தருவேன்னார். அதே பொய். இப்படி பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். ஆகவே அவருடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். அதனால் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சிக்கு வரப்போகுதுன்றதும் எல்லா கட்சி இயக்கங்களுக்கும் தெரியும். இப்போ இந்தியா கூட்டணியில் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் பெரும்பாலான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் இல்லாமல் ஃபரூக் அப்துல்லா சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, உத்தம் தாக்கரே சொல்கிறாரு,
சரத்பவார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் தான் பலமான இயக்கம். இன்னொன்று நாங்கள் பண்ணியிருக்கோம், அந்த 3 மாநிலத்தில் தனியாக நின்று எங்கள் வாக்கு சதவீதங்களை நாங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத காட்டியிருக்கோம். இதுலேயும் குறிப்பாக ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயித்தாலும் அங்கே வாக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாக்கு நாங்கள் தான் அதிகமாக வாங்கியிருக்கோம். ஆகவே அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் காங்கிரஸ் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரே இயக்கம்தான், குக்கிராமம் வரைக்கும் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் காங்கிரஸ் தான். பிஜேபி கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. காங்கிரஸ் எல்லா இடங்களும் இருக்கும். ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரங்க இருப்பான். அதனால் பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய ஆலம விருட்சகமாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் இயக்கம் இதனுடன் இணைந்தால்தான் இவர்களை மாற்ற முடியும். குறிப்பாக நீங்கள் பிரதமர் மோடி மீது அத்தனை எதிர்கட்சிகளும் வெறுப்பாக இருக்காங்க. காரணம், அவர் பழி வாங்குறார், எதிர்கட்சிகளை பழி வாங்குறார். ஐடி துறையை வச்சு, சிபிஐயை வச்சு பழி வாங்குறார். அந்த நிலை இருக்கக்கூடாது. அதை மாற்ற வேண்டும் என்றால் நாம் இணைந்து செயல்பட்டு இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக. அவர்கள் மேலே முறைகேடு இருக்கிறதுனால தானே சார் அந்த ரெய்டில் நடக்குது. சார், முறைகேடுகள் இந்த ரெய்டு நடந்து யார் மேலே நீங்கள் நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? இங்கே எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் வீட்டில் எப்படி ரெய்டு நடந்தது? ஏன் செக்ரட்டரியேட்லேயே ஒரு தலைமைச் செயலாளர் அறையில் நடந்தது, அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. அந்த ரெய்டோடு சரிதான், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் நடவடிக்கை என்பது ஒரு பயமுறுத்தலுக்காக பண்ணுறாங்க. நடவடிக்கை எடுத்திருந்தால் ஆதாரம் இருந்திருக்கணும். ஆதாரம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆதாரம் இருக்குது இல்லை, ரெய்ட் பண்ணிங்கல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இது வரைக்கும் எல்லாரும் வெளியே தானே இருக்காங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் அந்த ரெய்டு என்பதை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக வச்சிருக்காங்க சிபிஐ, அமலாக்கத்துறை. அதனால் மக்களுக்கும் தெரியுது இவங்க ஒரு பொய்யான ஆட்சி, ஒரு போலி வேடதாரிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஆகவே இவர்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது. எங்களுக்கு 10க்கு மேலே சீட்டு கிடைக்கின்றதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, கிடைக்காத பட்சத்தில் கூட்டணி விட்டு வெளியே வருவீங்களா, இல்லை அதிமுக நோக்கி போக போகிறீங்களா? இல்லை, கிடைக்காத பட்சத்தில் வெளியே வர்றது பேச்சே கிடையாது. கண்டிப்பாக 10 சீட்டுக்கு மேலே கிடைக்கும். அதிமுகவோட கூட்டணி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக, பாஜக தான் நான் எங்களுக்கு கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஸோ அதனால் நீங்கள் பாஜக கூட போகலாம். இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க. 2 பேருமே நடிக்கிறாங்க. அதிமுக பிஜேபி கிட்ட தான் போகணும், வேறு வழி கிடையாது. காரணம், அவங்க மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்குது, அவ்வளோ சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது, சிபிஐ ஐடியில் அவங்க மேலே வழக்குகள் இருக்குது. அதை வச்சு அவங்கள மிரட்டி வழி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது. எடப்பாடி மிரட்டினா பயந்துடக்கூடிய ஆளா சார்? எடப்பாடி அப்படி இல்லையே சார். அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். இன்றைக்கி அவர் வீராசமாக பேசுகிற மாதிரி இருக்கார். அவர் எவ்வளோ வீராதி வீரர்னு நமக்கு தெரியும். டேபிளுக்கு அடியில் போய் பதவி வாங்கினவர் அவர். அதனால் அவர் அவருடைய வீரம் பற்றிலாம் நமக்கு தெரியும். அதனால் திடீர்னு அவர் எப்படி ஒன்றாலும் மாறிக்கூட்டக்கூடியவர் தான். பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாக வரும். அதெல்லாம் அண்ணாமலை வெளியே வராருல்ல சார், எனக்கு இரட்டை இலக்கு இல்லைன்னா நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வராங்க. இவங்களும் பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு இவங்களும் தனித்து தான் சொல்கிறாங்க சார். எப்படி இவங்களோட தலைமை ஏற்று அதிமுக போகும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அதிமுகவுக்கு காலத்தின் கட்டாயம் பிஜேபி கூட்டணி வைக்க வேண்டியது இருக்குது. காரணம், அவங்க மேலே கடந்த காலத்தில் திமுக மேலே இன்றைக்கி சொத்து குவிப்பு வழக்கு அது இதுன்னு போடுறாங்களே, இந்த மாதிரி 100,000 மடங்கு இருக்குது அவங்க மேலே. அதெல்லாம் வச்சு மிரட்டி அடிபணியை வச்சிடும் பிஜேபி. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அந்த டாக்டிக்ஸ்லாம் தெரியும் பிஜேபி. அதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க. அதனால் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணியாக 40 தொகுதியிலே வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இன்னும் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது இணக்கமான கட்சிகளை இணைச்சிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவங்களுக்கு 1-2 சீட்டு கொடுக்கறதுலேயும் தவறுதில்லை. இணக்கமான இயக்கமாக இருக்கணும், அதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இயக்கங்களை இணைச்சு கொள்றதுல காங்கிரஸுக்கும் எந்தெந்த கட்சிகள் வரும் அது எனக்கும் தெரியல சார். எனக்கு அந்த ஜோசியம் சொல்ல தெரியல, எந்த இயக்கம் வரும்னு சொல்ல முடியல சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்கள் பேசிய இந்த சனாதன பேச்சு வட இந்திய அளவில் எதிரொலிச்சதாக இந்த 3 மாநில தேர்தல் பார்க்கப்படுது. நாடாளுமன்ற தேர்தலையும் பார்க்கப்படுமா அப்படி சார்? இந்த சனாதனம் 3 மாநில தேர்தலில் எதிரொலிச்சதுன்னு பிஜேபி ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருக்க, அது எனக்கு ஏற்புடைய கருத்தாக இல்லை. சனாதனம் என்பது வட இந்தியாவில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பது தான் என்னுடைய கருத்து. சனாதனம் என்பது என்னன்னா,
இருப்பவர்கள் இல்லாதவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாதது தான். இதை ராமானுஜரே சொல்லியிருக்கார், வள்ளலார் சொல்லியிருக்கார். ராமானுஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஒரு தத்துவ ஞானி அவர். மிக ஆஸ்தான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கி கூட நீங்கள் மைசூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே போனீங்கன்னா அதுக்கு மலை குகைன்னு பேர். அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜாதி தான், 2 கம்யூனிட்டி ஜாதி தான் இருப்பாங்க. ஒன்று பிராமணர், இன்னொன்று தலித் மக்கள். ரொம்ப ஆச்சரியத்தோடு நான் கேட்டபோது சொன்னார், அந்த ராமானுஜர் பிராமணரையும் தலித்தையும் கொண்டாந்து ஒரே இடத்துல வச்சது அவரா. அப்புறம் சனாதனத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சனாதனம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலை இருக்கணுன்றது தான் சனாதனம். அது தவறாக அங்கே புரிந்து கொள்ளப்பட்டு அது பிரச்சாரம் செய்யப்பட்டது. சனாதனம் என்பதனால அங்கே தோற்று போச்சுன்றத வாதத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. சிலர் சொல்கிறாங்க அதை சனாதனம் பேசினதுனால தான் அப்படி ஆச்சு. சனாதனம் என்பது என்ன, அதனுடைய முழு அர்த்தம் என்ன, முழு பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அது ஏற்றத்தாழ்வு தான். பிராமணர்களே சனாதனத்தை இல்லைன்னு 1000 வருஷத்துக்கு முன்னால் ராமானுஜர் சொன்னார். டாக்டர் கலைஞர் டிவியில் ராமானுஜர்னு ஒரு தொடரே எடுத்தார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ராமானுஜரை பற்றி ஏன் தொடர் எடுத்தார் கலைஞர்? அவர் யார்? கலைஞர் யார்? பெரியாரோட சீடர். பெரியார் யார்? நாத்திகர். கலைஞர் யார்? நாத்திகர். ஆனால் ஒரு நாத்திகர் பரம ஆத்திகராக இருக்கக்கூடியவரை நாடகமாக எடுத்து தன்னுடைய இதில் போட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆத்திகராக இருந்தாலும் சனாதன எதிர்ப்பாளராக அவர் இருந்திருக்காரு. அதனால் சனாதனத்துக்கு ஜாதி கிடையாது. நீங்கள் சனாதனம் என்பது என்ன, ஜாதி அதில் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக சனாதனத்துக்குள்ளே பிராமணர்களை கொண்டாடவே முடியாது. ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு போராடினது வைத்தியநாத ஐயர், சத்தியமூர்த்தி, ராமானுஜர், நீங்கள் பாரதியார், ராஜாஜி தாங்க முதல்ல கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகலான்னு தமிழகத்தினுடைய பிரதமர்னு அன்றைக்கி பதவி. அதுக்கு எப்படி காஷ்மீரில் பிரதமர் அந்தஸ்து 370 பிரதமர்னு வருதோ, அதே மாதிரி தமிழகத்துக்கும் பிரதமர் மந்திரியாக இருந்தவர் ராஜாஜி. அந்த ராஜாஜி தான் கோயில்களில் எல்லோரும் போகலான்னு 1937 சட்டம் இல்லாமல் சட்டம் போட்டவர். யார் அவர்? ராஜாஜி யார்? பிராமணர். அதனால் இதை பிராமணர் சனாதனத்தை வச்சு பிராமணர் எடுத்துகிட்டு உள்ளே நுழைக்கக்கூடாது. பிராமணர்கள் சனாதனத்திற்கு எதிர்ப்பாளர்கள். என்னுடைய கருத்து. வைத்தியநாத ஐயர் தாங்க மதுரை கோயிலுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாரு. வைத்தியநாத ஐயர் இறந்த போதுங்க கக்கன் மொட்டை போட்டுக்கிட்டாரு. கக்கன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவங்க எல்லாரும் என்னங்க இவர் இது போடுறாரு, நம்ம காரியம் பண்ணும்போது வைத்தியநாத ஐயருக்கு இவரும் மொட்டை போட்டுக்கிட்டாரு என்னும்போது அவங்க குடும்பத்தில் அவங்க பசங்களாம் சொன்னாங்க, இவர் எங்கள் அப்பாவுக்கு பிறக்காத பையன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருன்னு சொன்ன வரலாறு இருக்குது. எல்லாம் வரலாறு ஆழமாக பதிவு செய்து வச்சிருக்குது. அதனால் சனாதனம் என்பதனால தோற்று போச்சு என்ற வாதம் எடுபடாது. இந்த 3 மாநிலத்தில் நடந்த தேர்தல் வேறு. ஆனால் அகில இந்திய அங்கே மாநில அளவில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுங்க. உள்ளாட்சி தேர்தலில் இப்போ நீங்களும் நானும் இந்த வட்டத்தில் இருக்கிறோம். நான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் ஜெயிச்சிருவேன். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா உங்கள் உள்ளூர் முகம்தான் அங்கே அடையாளம். அதே மாதிரி உள்ளூர் முகம் அங்கே சவுகான் முகம் எடுபட்டிருக்கலாம், வசந்தராஜ் முகம் எடுபட்டிருக்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி எடுபட்டதுன்னு சொல்ல முடியாது. சனாதனம் தான் இந்த தோல்விக்கு காரணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சனாதனம் என்பது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்காது. இந்த மரியாதைக்குரிய இன்றைய பிரதமருடைய ஆட்சி மிக மோசமான விளைவுகளை நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டுப்படுத்தாத வாங்கும் சக்தியை மக்களை இழந்துட்டாங்க. இந்திய பொருளாதாரம் உலக புள்ளியியல் துறை சொல்லுது, உலக பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருக்குது, அதை எழுந்து மேலே கொண்டாடணும். அப்படி 3 நாளைக்கு முன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி சுட்டி காட்டினார், இந்திய பொருளாதாரத்தை இனி எழுந்து நிற்க வைக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. காரணம், அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் பொருளாதார மேதை. அவர் இந்திய பொருளாதாரம் அவரை தாழ்ந்த நிலையில் இருக்குது, அதை மறுபடியும் நிமிர்த்த முடியுமானே எனக்கு சந்தேகமாக இருக்குன்றார். நீங்கள் பொருளாதாரம் கீழே விழ மக்கள் வாங்கும் சக்தி குறைஞ்சிடும். வாங்கும் சக்தி குறைய விலைவாசி ஏறிக்கிட்டே போகும். விலைவாசி ஏற மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும்.
நீங்கள் இன்றைக்கி சம்பளம் ஏற்றலை, வேலை இல்லாத வாய்ப்பு நிறைய இருக்குது, சிறு குறு தொழில் பண மதிப்பு இழக்க அப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. இதையெல்லாம் மக்கள் ஆழமாக மனசில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தெரியுங்க, மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சதை பிஜேபி நண்பர்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிட்டோமா, எப்படி ஜெயிச்சோன்னே தெரியலையேன்றாங்க. காரணம் அவங்களுக்கும் தெரியும். அதனால் பிரதமர் மோடியின் மேலே மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்காங்க. அதை தான் நான் மிசாரம் கூட உங்களுக்கு சுட்டி காட்டினேன். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம தோற்றுருவோன்னு சொல்லி ஒரு முதல்வரே சொல்லக்கூடிய நிலையில் தான் நம்முடைய பிரதமருடைய முகம் இருக்கிறது என்பதையும், எதனால் அது வந்தது என்பதையும் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன விளைவுகளெல்லாம் அது சம்மந்தப்பட்டு இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு அரசாங்கமாக இல்லை. இது சிலருக்கான அரசாங்கமாக இருக்கிறது. எல்லாருமே சொல்கிறாங்க, பெரும் பணக்காரர்களுக்கான அரசாங்கத்தை தான் திரு மோடி அவர்கள் நடத்துகிறாங்க. ஏழை எளியவர்களுக்கான ஒரு ஆட்சியாக இது நடைபெறவே இல்லை, இதுவரையில் நடக்கலை. ஆனால் விளம்பரங்கள் பெரியதாக இருக்கிறது. நீங்கள் விளம்பரத்தை படுத்திவிட்டு அதன் மூலம் வாக்கு வங்கிகளை அறுவடை செய்யலான்னு பார்க்குறாரு பிரதமர் மோடி என்பதை ஊடகங்கள் தோல் உறுத்தி காட்டி கொண்டு தான் இருக்கிறது. மக்கள் வந்துங்க 65% இளைஞர்கள் இன்றைக்கி படிச்சிருக்காங்க. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 7500 கோடி ஊழல் யார் சொல்லுது? சிஏஜியே சொல்லுது. சிஏஜி என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். இதெல்லாம் இந்த இளைஞர்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. 7500 கோடி, 1,76,000 கோடிக்கே ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பின வரலாறு இருக்குது. 7,50,000 கோடி ஊழல்னு சொன்னாக்கா இதை இந்த மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அதுவும் இளைஞர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஊழல் இல்லாத ஒரு இந்தியா இருக்கணும்னு பார்க்குறாங்க. உலகத்தை உள்ளங்கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த படித்த இளைஞர்கள் இன்றைக்கி நமக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னா மீண்டும் இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்பதை விரும்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்படும், ஆட்சி மாற்றம் தேவை என்று மக்களும் விரும்புகிறார்கள், இளைஞர்களும் விரும்புகிறார்கள், வாக்காளர்கள் விரும்புகிறார்கள். குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் விரும்புகிறார்கள், சிறுபான்மை மக்கள் விரும்புகிறார்கள். ஜாதி இந்துக்கள் கூட இவர்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, ஜாதியை சொல்லியே நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரிவினையும் உண்டாக்கிட்டாங்க, ஜாதி மதம் தான் இங்கே எடுபடுது, இதை அவங்க சொன்னது கூட இல்லை. இந்த படித்த இளைஞர்கள் பார்க்குறாங்க. அமெரிக்க அதிபர் ஒபாமா இங்கே அதிபராக இருக்கும்போது வந்துட்டு போனபோது சொன்ன வாசகம் அந்த அவங்களுக்கு இன்னும் நினைவில் வச்சுருக்காங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? இங்கே ஜாதி மதம் தலைவிரித்தாடுது. யார் சொன்ன? உலக வல்லரசு நாட்டினுடைய ஒரு அதிபர் சொன்ன வார்த்தை அது. ஆகவே எல்லா மக்கள் மனசில் வச்சுருக்காங்க. அது இப்போ வாக்குகளாக மாறப்போகிறது. காங்கிரஸினுடைய ஆட்சி அங்கே வரப்போகிறது. இந்தியா கூட்டணி தான் அரியணை ஏறப்போகிறது. மரியாதைக்குரிய பிரதமருடைய ஆட்சி முடிவுரை எழுதக்கூடிய காலம் இந்த தேர்தலோடு அவருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆழ்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சது மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.